அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நமது வாழ்க்கையில் தேவ அன்பு காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. நமது குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் நமது சாட்சி எப்படி இருக்கிறது? நற்சாட்சியோடு வாழுகிறோமா அல்லது துர்சாட்சியோடு வாழுகிறோமா? தவறாக பேசின ஒரு வார்த்தைக்காக பல வருடங்களாக பேசாமல் இருக்கிறவர்களும் உண்டு. சிறிய காரியத்தையும் பெரிதாக்கி சண்டையை உண்டு பண்ணுகிறவர்களும் உண்டு. பிறரிடத்தில் பேசாமல் பழகாமல் இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சிலுவையில் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகித்து தன்னை துன்பப்படுத்தின எல்லோரையும் மன்னித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, சத்ருவையும் மன்னித்து நேசிப்பதுதான் தேவ அன்பு. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டி கொடுப்பதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய முடியாமற் போய்விடும். ஜாக்கிரதையாயிருப்போம். கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்து பெருகுவோம்.